பொண்ணுகிட்டே சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஏன்பா இந்த படத்தித போய் பாத்தீங்க? என்னப்பா நீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்பா சொல்றாரு. நான் வயல செய்யற இடத்துல எல்லாம் உன்னை பத்தி பசுறாங்க. எங்க திரும்பினாலும் உன்னோட போட்டோ தான். எந்த டிவி சேனல் பார்த்தாலும் உன்னை பத்தி சொல்லாம அவங்க இருக்கவே மாட்டுறாங்க. நீ உலகம் ஃபுல்லா இவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதால நீ அந்த படத்துல அப்படி என்னதான் நடிச்சிருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதனால ஒன்னும் யோசிக்காம தரியாத்தனமா அந்த படத்தை போய் பார்த்துட்டேன். இப்ப என்னால இதை மறக்கவே முடியல. எப்படிமா அப்படிலாம் வாய் வேலை செய்யற எங்கம்மா எதெல்லாம் கத்துக்கிற உன்னோட படத்தை பார்த்ததுல இருந்து என்னோட தூக்கியமா போச்சு. நான் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தது இல்லம்மா. எப்படிமா உன் புருஷன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறான்? அவன் ஒன்னும் சொல்றது இல்லையா? சரி, ஏதோ ஒன்று தெரியாதனமா ஒரு படத்துல நடிச்ச சிட்டேடன். இனியமை இப்படியெல்லாம் பண்ணாதமா, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். உன் தொன்னிட என்ன ஆகிறது? பாதி படத்தித தான்மா பார்த்தேதன். அதுக்கு மலை என்னால பார்க்க முடியல. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல அவனுங்க எல்லாரும் ஒன்னும் நல்லா செஞ்சிருப்பானுங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியலம்மா. நான் ஓடி வழியே வந்துட்டேடன். நான் தியேட்டர்ல போய் உன் படத்தித பார்த்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியாது. நீயும் இத அப்படியே மைனீடன் பண்ணிக்கோ. உயர போனாலும் நான் உன் படத்தித பார்த்த விஷயத்தித மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல இந்த கட்டிட்டு நாய்க்கு ஏண்டா ஃபோன் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் இப்ப யோசிக்கிறான். நல்லா அடக்க ஒதுக்கமா ரொம்ப டீசெண்டா இருந்த நம்ம வாழ்க்கையே இப்படி ரொம்ப கவலமா ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றா. அப்பா அம்மா பச்சிசை கேட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கைக்கு இப்படி ஆயிருக்காத அப்படின்னு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்து கலங்கி கலங்கி தைலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அடக்க ஒதுக்கமான ஒரு காலேஜ் பொண்ணா இருந்தா ஒரு மியூசிக் பண்ட்ல பார்ட் டைம் டான்சரா வேலை செய்யறான். அங்க வச்சுதான் இந்த வரிய ஹீரோயினை முதல் தடவையா பார்க்கிறான். காய் குண்டி இடுப்பவெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி போறான். நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுற, பார்க்கவும் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கிற. எனக்கு சொந்தமா ஒரு பார் இருக்கு. நீ அங்க வந்து டான்ஸ் ஆடுனா உனக்கு நான் நேரே காசு தரேன் அப்படின்னு இவன் சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கடவுள் பக்தி அதிகமா உள்ள ரொம்ப டீசென்டான ஒரு குடும்பத்துல பிறந்தவன் நம்ம ஹீரோயின். இவனும் ரொம்ப புத்திசாலித்தனமா அன்பா பசி ஹீரோயினை கரெக்ட் பண்றான். அவனோட அன்பான வார்த்தைகள்ல மயங்கி அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பசுத்தோல் போர்த்திய புலி நல்லவன மாதிரி நடிக்கிறதால ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போகுது. ஹீரோயினோட அம்மா அப்பா ஹால்ல உடாந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஹீரோயினை கிச்சன்ல வச்சு நல்லா மட்டர் பண்றான். வாய் வயில சஞ்சு அவளை வர ஒரு உலகத்துக்கு கொண்டு போறான். இவங்க வீட்டுல பண்ணது பத்தலன்னு அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் விடிய விடிய ஷாட்டு போட்டு பதம் பாக்குறான். இவனோட பச்சையிலையும் கில்மாயிலையும் மயங்கி 2 பேரும் கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனோட பாருக்கு கொண்டு போய் ஹீரோயினை பகல் நேரங்கள்ல ஃபார் டண்டராகவும் ராத்திரி நேரங்கள்ல பொண்டாட்டியாவும் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த பார்ல வச்சு ஹீரோயினுக்கு ஒரு பிட்டு படத்தை இதை போட்டு காமிக்கிறான். ஹீரோயின் அவளோட வாழ்க்கையில பார்க்கிற முதல் பிட்டு படம். அதுல ரொம்ப ஆழமான துணிட வயிறக்கும் போற வாய் வயலைய பார்த்து ஹீரோயின் அப்படியே மிரண்டு போறா. நம்ம பார்த்த பிட்டு படத்துல வந்த மாதிரி நம்மளும் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அந்த மாதிரி வாய் வயலைய சொல்லி கொடுக்குறான். தம்பி உள்ள போய் தொன்னிடையில பட்டாலும் குமட்டாம எப்படி செய்யறதுன்னு எல்லா டெக்னிக்கையும் சொல்லி கொடுக்குறான். பொண்டாட்டி பண்ற வாய்வையில எல்லாத்தையும் நெய்றைய வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான். தினமும் நெய்றைய விட்டு படங்களை பார்த்து அதுல வர வித்தியதைகளை ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கறான். வருங்காலத்துல பொண்டாட்டிய விட்டு படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வரித்தனமா பிளான் பண்றான். அதுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறான். ஆனா இந்த வரி பிடிச்ச புருஷனோட ரொம்ப கில்மாவான ஆயுசகள் எதுவேமோ பொண்டாட்டிக்கு தெரியாது. இவ்வளவு வச்சுக்கிட்டு அவன் என்ன பிளான் பண்றான்னு ஹீரோயினுக்கு ஒன்னுமே தெரியல. அவளும் அப்பாவியா ரொம்ப வகிலியா இருக்கிறா. அப்படி இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புருஷனோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகி காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. புருஷனோட பார்ல அவன் அந்த மாதிரி பொம்பைலங்களை வச்சுக்கிட்டு கில்மா தொழில சஞ்ச சுட்டு வந்தான். அரேஞ்ச் பண்ணி தேறேன் அப்படின்னு புருஷன் சொல்ல இவனால இதை நம்பவே முடியல. சும்மா காமெடி பண்றான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். எடை நான் காமெடி பண்ணலடா, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நட் மட்டருக்கு ரட்டு இவ்வளோ யோசித்து சொல்லு அப்படின்னு புருஷன் சொன்னதும் இந்த குண்டனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. எரட்டு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு பாக்குறதுக்கு தவைத மாதிரி இருக்கால, சரின்னு ஒத்துக்கிறான். அவன்கிட்ட அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு புருஷன் சொல்றான், எதிரில் இருக்கிற அந்த ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணி நீ அங்க வெயிட் பண்ணு. நான் போய் பொண்டாட்டிக்கிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அங்க கொண்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் அங்கிருந்து எழுந்து போறான். இந்த குண்டனால இதை இப்ப கூட நம்பவே முடியல. என்னடா சொந்த புருஷன
இப்படி ரட்டு பசுறான. சரி ஏதோ ஒன்று நமக்கு என்ன விடிய விடிய போட்டு நாசம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள பிளான் பண்றான். பொண்டாட்டிய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு புருஷன் மதுவா இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னும் எனக்கு வேற ஒரு நட் மட்டும் நீ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு புருஷன் சொன்னதும் இதை கேட்டு பொண்டாட்டிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உயர போனாலும் முடியாது அப்படின்னு பொண்டாட்டி சொல்றான். புருஷனும் விடுற மாதிரியே இல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா பசி அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். இந்த பாரிச்சல்லம் நம்ம கிட்ட காசை இல்ல, இன்னும் ஒரு வாரத்துல வீட்டு வாடகை கொடுக்கலன்னா நம்ம நடுத்தருவுக்கு வந்துருவோம். எதெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமா என்ன? எல்லாமே உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு ஒரு நட் மட்டும் தானே கக்குவேறேன். கண்ணை மூடிக்கிட்டு என் கூட பண்ற மாதிரி நினைச்சுக்கோ. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் யாரு பண்றாங்கன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? பல்ல கடிச்சுக்கிட்டு எனக்காக இன்னைக்கு வேற ஒரு நட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண. அவங்கிட்ட அட்வான்ஸை வர வாங்கிட்டேடன். இனியம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்காக இதை மட்டும் பண்ணு சலம் அப்படின்னு பொண்டாட்டியோட காலில் விழுந்து கஞ்சறான். அப்படி அவன் ரொம்ப நரம் கஞ்சி கன்வின்ஸ் பண்ணதால பொண்டாட்டியும் வர வழி இல்லாம இந்த கில்மாவான வயலுக்கு அப்படியே ஒத்துக்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத சொல்லும், எதுக்கும் பயப்படாத பாதுகாப்பை எல்லாம் போட்டுக்கிட்டு மதுவாதான் பண்ண சொல்லறேன். சரியா? நான் ரூமுக்கு வழியே தான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீ உடனே குரல் கொடு, நான் உள்ள வந்தேறன். சரியா? அப்படின்னு ரொம்ப நசா பசி பொண்டாட்டிய தாஜா பண்ணி அவன் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு கொண்டு வரான். அப்புறம் என்ன, 2-3 மணி நேரம் இந்த குண்டம் போட்டு நல்லா வழுன்னு வழுத்து வாங்குறான். முன்னாடி பின்னாடி வாயில சடுல அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு என்ஜாய் பண்றான். உள்ள நடக்கிற வரித்தனமான மற்ற புருஷனும் வழிய நின்னுகிட்டு ஒண்ணு விடாம கடறான். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இறங்குறத கேட்டு கேட்டு ரசிக்கிறான். ரூமுக்குள்ள அந்த குண்ணீரை என்ஜாய் பண்ற சவுனீரை கேட்டுக்கிட்டு தவைத மாதிரி இருக்கிற இந்த பொண்டாட்டிக்கு இந்த தொழில்ல ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு அப்படின்னு புருஷன் அண்ணீனுக்கு புரிஞ்சுக்கிறான். அண்ணீனுக்கு ஒரு மட்டரோட விடுவான்னு பார்த்தா இந்த வலியன் புதுசா ஒரு பிளான கொண்டு வரான். நம்ம இங்கிலீஷ் படம்லாம் எடுக்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசரை இன்னீனுக்கு பார்க்க போறோம். அவரோட அடுத்த படத்துல உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட ஒரு பரிய பொய்ய சொல்லிக்கிட்டு ஒரு கில்மாவான ஹோட்டலுக்கு அவளை கொண்டு வரான். புருஷன் சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரை இவங்க சந்திக்கிறாங்க. ஆனா இவன் நார்மலான படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. அவங்க நாட்டுவிலேயே பெரிய பெரிய பிட்டு படம்லாம் எடுக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பணக்கார ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசர் எடுக்காத பிட்டு படம் இல்ல. அப்படி கண்ணா பின்னான்னு வரித்தனமா பிட்டு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை இவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஒரு நார்மலான படத்துல தான் நமக்கு சான்ஸை வாங்கி கொடுத்துருக்கிறான் நம்ம புருஷன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த அப்பாவியான பொண்டாட்டி ஒரு நரகத்துல வந்து மாட்டிக்கிறான். இந்த ப்ரொடியூசரையும் சர்த்து இந்த ரூம்குள்ள ஒரு 10 பேர் இருக்கானுங்க. எல்லாரும் நல்ல சரக்கடிச்சுக்கிட்டு பண்ண போற மட்டருக்கு அப்படியே வரி ஏத்திக்கிறானுங்க. ரூமுக்குள்ள கொண்டு வந்து பொண்டாட்டிய ஒரு கட்டில் மலை உடார வைக்கிறான். பொண்டாட்டிக்கும் லட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. இது படத்துக்கான ஆடிஷனுக்கு ஈடையாது, இது ஏதோ ஒரு கில்மாவான விஷயம்தான் அப்படின்னு பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறா. விடிய விடிய என்ன வேணாலும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு புருஷன் சொல்லி ஒரு நல்ல அமௌண்டேடையும் வாங்கிட்டு அங்கிருந்து போறான். பொண்டாட்டி அங்கிருந்து ஓடி எசேகப்பாகலான்னு டயரை பண்ண போது துப்பாக்கி எடுத்து அவன் மூஞ்சிக்கு நரா நீட்டி மிரட்டுறான். இந்த ரூம்ல இருந்து நீ 1 இன்ச்சு ஐசெஞ்சா கூட உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். மரியாதையா இவனுங்க கொடுக்கற இதை வாங்கிக்கிட்டு நாயிலுக்கு வீட்டுக்கு வந்து சரு. நீ அவனுங்களுக்கு கம்மா பண்ணி கொடுக்காம ஏதாவது அடாப்படித்தனம் பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ அப்படின்னு கோயில மிரட்டிட்டு புருஷன் அங்கிருந்து போறான். எல்லையிலைய மீறி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். புருஷன் அப்படி போனதும் இந்த 10 பேரும் இந்த ரூமுக்குள்ள வந்து கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. வேற நேரத்துல 10 பேரை குத்தி கிழிச்சு நாசம் பண்றத புருஷனும் ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு எல்லாத்தையும் கடறான். எவளிய வர சவுண்டை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பார்க்கிறான். இறக்கையமை இல்லாத அரக்கன மாதிரி வர எல்லா சவுண்டையும் ரசிக்கிறான். ரூமுக்குள்ள இருக்கிற அந்த 10 வரியனங்களும் இவனை விட அரக்கணுங்களா இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம ரொம்ப ஆழமா இறங்குறானுங்க. அந்த ப்ரொடியூசருக்கு சஞ்ச மட்டர்ல ரொம்ப மஜா கிடைச்சதால என்னோட அடுத்த பிட்டு படத்துல உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல ரோல் தேரும். படத்தோட மெயின் கேரக்டராக அவன் நடிக்கட்டும். ஏன்னா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு திறமை இருக்கு. இந்த பிட்டுப்பட இண்டஸ்ட்ரியில இவ ஒரு பெரிய ஸ்டாரா வருவா. நீ வேணா பாத்துக்கோ. கோடி கோடியா உனக்கு காசு வரப்போகுது. பண மழையில நைனைய போற அப்படின்னு இந்த புருஷனை ஆயுச காட்ட வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய திரும்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விட்டு படத்துல நீ நடிச்சுதான் ஆகணும். என் வார்த்தைக்கு நீ மறுப்பே பச்சு பசன உன்ன கொன்னுடேவன் அப்படின்னு ஹீரோயினை துப்பாக்கி காட்டி மிரட்டி மரண பயத்தியத அவளுக்கு வர வச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க போற அந்த விட்டு படத்துக்கு அவளை கமிட் பண்ண வைக்கிறான்.
இவன் பொண்டாட்டியும் வர வழி இல்லாம உயிருக்கு பயந்து அந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இன்றைய நாளுக்கு வராங்க. புருஷன் கிட்ட இருந்து இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சதாலதான் ஹீரோயின் பிட்டு படத்துல நடிக்க வந்தான். தினமும் கண்டவன் கூடெல்லாம் மட்டர் பண்ணி ஹீரோயினுக்கு வாழ்க்கையே வறுத்து போயிடுச்சு. இதுக்கு மேல அவளால தாங்க முடியல. புருஷனுக்கு தெரியாம அவளோட அம்மா வீட்டுக்கு வரா. என்னடி ராத்திரி இந்த டம்ல வீட்டுக்கு வர அப்படின்னு அம்மாவும் ஹீரோயினை பார்த்து அப்படியே மிரண்டு போறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இதுக்கு மேல அந்த ராட்சசன் கூட என்னால வாழ முடியாது, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான், இனியேமே நான் அந்த வீட்டுக்கு போல, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க. நீதானா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அண்ணனுக்கு அவனை ரொம்ப நல்லவன் சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட வாழணும் அப்படின்னு அம்மாவும் மொக்க போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி அலட்சியமா பேசுறாங்கன்னா, ஹீரோயினை விட்டு படத்துல நடிக்க வச்சதும் கண்டவன் கூடெல்லாம் மற்ற பண்ண வச்ச கைதையெல்லாம் ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. அதனால இது ஏதோ சின்ன புருஷன் பொண்டாட்டி சன்னிடையா தான் இருக்கும் அப்படின்னு இவங்க அம்மா நினைச்சுக்கிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. நான் கொஞ்ச நாள் இங்க தங்கியறமா ப்ளீஸ்மா அப்படின்னு ஹீரோயின் கஞ்சி பாக்குறா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் கக்கிற மாதிரியே இல்லைல. ஹீரோயினோட வாழ்க்கையில நடக்கிற கில்மா குடிமைகள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லணும் போல இருக்கு. எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லிந்தா அம்மா கண்டிப்பா உதவி இருப்பாங்க. ஆனா இவ்வளவு மோசமான விஷயங்கள் அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு தயக்கப்பட்டு ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல இருக்கிறா. நீ எங்க போனன்னு தெரியாம உன்னை தேடிக்கிட்டு உன் புருஷன் டென்ஷனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட புருஷனுக்கு இவங்க அம்மா போன் பண்றாங்க. நீ பயப்படாத, உன் பொண்டாட்டி இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் உடனே இங்க வந்து ஹீரோயினை திரும்பவும் அழைச்சிட்டு போறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கு டீமைக்கு கொடுத்துட்டு எஸ்ஐக்கு பாகலான்னு பாப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு சாத்தி எடுக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே பொண்டாட்டிய அடுத்த மட்டருக்காக ரெடி பண்றான். 2-3 கஸ்டமர்ஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகு அப்படின்னு ஹீரோயினை வற்புறுத்த என்னால முடியல, என்ன விட்டுடுங்க அப்படின்னு ஹீரோயின் கஞ்சி பாக்குறா. அவ கஞ்சிறதெல்லாம் இவன் கப்பானா என்ன, துப்பாக்கி எடுத்து சொர்க்க வாசலுக்குள்ள விட்டு மிரட்டுறான். இப்ப ட்ரிக்கரை அழுத்துனா என்ன ஆகும்னு தெரியும்ல. அவ்வளவு கொடூரமா சாவனமா உனக்கு உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றபடி கழு. உயர நட்டுல எத்தனை பயிரை சமாளிச்சுக்கிற, ஒரு 3 பயிரை சமாளிக்க மாட்டியா இன்னைக்கு அப்படின்னு இவன் இறக்கேமை இல்லாம மிரட்ட இவன் பொண்டாட்டியும் வர வழி இல்லாம உயிருக்கு பயந்து சரின்னு ஒத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கொண்டு போய் 3 பேர் சர்ந்து விடிய விடிய விழுத்து வாங்குறானுங்க. கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு வரித்தனமா பதம் பாக்குறானுங்க. இதை எல்லாத்தையும் புருஷனும் வழிய நின்னுக்கிட்டு ஒண்ணு விடாம கடறான். அப்படி அந்த ஹோட்டல்ல ஒரு அனல் பறக்கும் மட்டர் எல்லாம் முடிஞ்சு இவங்க திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் கார்ல இருந்து எகிரி குதிச்சு ஓடி எசேகப்பாவை பார்க்கிறா. புருஷனும் ஐவ பின்னாடி அப்படியே மரண வகத்துல துரத்துறான். கண்ட்ரோல இல்லாம ரொம்ப வகமா ஓடுனதால ஹீரோயின் அப்படியே தட்டி தருமாற அந்த ரோட்லயே அப்படியே விழுறான். அவ புருஷன் அவளை அப்படியே ரோட்ல இருந்து தூக்கும் போது அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. அந்த ஏரியால நட் பட்ரோல் பார்க்கிற போலீஸோட கண்ணுல இவங்க படுறாங்க. இந்த அரக்கன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இதுதான் சரியான சான்ஸ். ஏய் அந்த பொம்பையிலைய என்னடா பண்ற, விடுறா அந்த பொம்பையிலைய அப்படின்னு போலீஸ் சொல்ல. சார் இது என் பொண்டாட்டி, நான் அவ புருஷன், அவ கீழே விழுந்துட்டா நான் தூக்கிறேன் அப்படின்னு இந்த புருஷன் சொல்ல மாட இவர் சொல்றது சரியா அப்படின்னு போலீஸ் ஹீரோயினை பார்த்து கக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பந்த முழிக்கிறாங்க. அவளுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு நடக்கிற எல்லா கொடிமகளையும் போலீஸ் கிட்ட சொல்லி புருஷனை அரெஸ்ட் பண்ண வச்சா மட்டும் என்ன ஆகும், அதுக்கப்புறம் எப்படி வாழ்றது அப்படின்னு அவளுக்கு ஒன்னேமே புரியல. அதனால சரியா யோசிக்காம ஒரு பெரிய முட்டாள்தனத்தை பண்றா. ஆமா சார், இவர் தான் என்னோட புருஷன், நான் கீழே விழுந்துட்டேடன், அவர் என்ன தூக்கி விடுறாரு அப்படின்னு சொல்றான். இந்த போலீஸ்காரங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரும்போதுதான் நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்னு இவனுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏமடம் நீங்க நடிச்ச படத்தை இதை நான் தியேட்டர்ல நீரைய தடவை பார்த்து பயங்கரமா கையடித்திருக்கிறேன், நான் உங்க தீவிர ரசிகன் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க இங்க வந்த டியூட்டியை மறந்துட்டு ஹீரோயினை பார்த்து நல்லா சொல்லு விடுறானுங்க. அப்படி அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து ஆட்டோகிராஃபும் வாங்கிட்டு கிளம்புறானுங்க. அண்ணனுக்கு நட்டு புருஷன் நல்லா சரக்கு போட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியாம ஹீரோயின் அங்கிருந்து எசேக பாக்குறா. சக்சஸ்ஃபுல்லா வீட்டை விட்டு தப்பிக்கிறா. இவளை வச்சு நல்லா விட்டு போடம் எடுத்து அந்த ப்ரொடியூசரை வந்து பாக்குறா. எனக்கு உதவி பண்ணுங்க சார், என்கிட்ட காய்ச்சல் இல்ல, அடுத்தது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல அவர் சொல்றாரு, இவ்வளோ அழகான உடம்ப வச்சுக்கிட்டு காய்ச்சல் இல்லைன்னு சொல்லிடுறேன். என்னம்மா நீ புழக்க தெரியாத பொம்பையிலையா இருக்கேங்க, நான் உன்னை வச்சு திரும்பவும் படம் எடுக்கிறேன்,
நாளைக்கேக நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். இந்த தடவை ஏதாவது புதுசா டேர பண்ணலாம். பின்னாடி விடுறது இல்லைன்னா ஒரு 4 பேர் கூட வேற நேரத்துல செய்யறது. அது மாதிரி இது வரைக்கும் யாருமே டேர பண்ணாத புது புது விஷயங்களை நம்ம செய்யலாம். கோடி கோடியா பணம் மயில கொட்ட போகுது. அதுல நீ நைனைய போற என்ன சொல்ற? நாளைக்கேக ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கடை ஹீரோயின் சொல்ற. இல்ல சார், விட்டுருங்க. இனியமே நான் பிட்டு படத்துல நடிக்கிறதா இல்ல. இவர் ஏதாவது டீசெண்டா ஒரு வயல இருந்தா சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன போட்டு என்ஜாய் பண்ணி எவ்வளவோ காய்ச்ச பாத்துட்டீங்க. இப்ப எனக்கு இந்த ஒரு சின்ன உதவியை செய்யுங்க அப்படின்னு ஹீரோயின் கஞ்சி பார்க்கிறா. அவளோட முகத்துல இருக்கிற காயங்கையில பார்த்து இந்த வரியனான ப்ரொடியூசரை அப்படியே கலங்கி போறாரு. கண்டவன் கூடெல்லாம் மட்டர் பண்ண வைக்கிறான். நான் முடியாதுன்னு சொன்னா என்ன மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அடிச்சு உடைக்கிறான் அப்படின்னு ஹீரோயினோட வாழ்க்கையில தினமும் நடக்கிற எல்லா கொடிமகளையும் இந்த ப்ரொடியூசர் தெரிஞ்சுக்கிறாரு. அவரோட சொந்த செலவிலேயே ஹீரோயினை ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வைக்கிறாரு. உன்னால செய்ய முடிஞ்ச ஏதாவது ஒரு டீசென்டான வயலைய நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். அது வரைக்கும் நீ இந்த ஹோட்டல்லையே தங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. இவளை விடிய விடிய போட்டு என்ஜாய் பண்ண இந்த ப்ரொடியூசருக்கு இருக்கிற இறக்கம் கூட ஹீரோயினோட புருஷனுக்கு இல்ல. எமட்டர் வரியனா இருந்தாலும் டீசென்டான வரியனா இருக்கிறான். ஒரு 50 தடவையாவது ஹீரோயினை வாய்வையில செய்ய வச்சிருப்பான். அந்த நன்றி கடைனை இப்ப காமிக்கிறான். பொண்டாட்டி எசேகப்பாயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச இந்த புருஷன் அவளை அந்த ஊர் ஃபுல்லா தேடுறான். அவ எங்கெல்லாம் போயிருக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி அங்க இருக்காளா அப்படின்னு கேக்குறான். ஆனா இவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கவே முடியல. அவ இல்லாம இனியமை எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சு இவனுக்கு அப்படியே பத்தியம் பிடிக்குது. உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கிறா அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் சொல்ல அவளை பாக்குறதுக்காக புருஷன் இங்க வரான். இந்த ப்ரொடியூசருக்கும் புருஷனுக்கும் பழைய கணக்கு ஒண்ணு பாக்கியிருக்கு. இந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து புருஷன் காசு நெய்றைய கையில வாங்கியிருக்கான். இதை ரொம்ப நாளா தராம இவன் எசேகப்பாயிட்டே இருக்கிறான். அதனால இவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இவன் கைய காலை ஒய்தக்கிறதுக்கு தான் இங்க வர வச்சிருக்கிறான். பொண்டாட்டிய பிட்டு படத்துல நடிக்க வைக்கிறத ரொம்ப கவலமான ஒரு விஷயம். அதுவும் பத்தலன்னு ஷூட்டிங் இல்லாத நாட்களில் நீ அவளை வச்சு கில்மா தொழில் பண்றியா? உம்மால அப்படியும் பணம் சம்பாதிக்கிறியா நீ? இதோட நீக்க நீட்டி எந்த பொம்பையிலையும் அடிக்கவே கூடாதுரா. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற சூத்தடியை நீ வாழ்நாள் ஃபுல்லா மறக்க கூடாதுரா அப்படின்னு இந்த ப்ரொடியூசரும் அவனோட அல்ல கயலும் சர்ந்து இவனை அடிச்சு தொய் வச்சு ஒரு வழியாக்குறாங்க. என்னன்னு தடவாம அடிச்சு கதற விடுறானுங்க. அப்படி 6 வருஷம் ஓடி போகுது. ஹீரோயின் வர ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஒரு நார்மலான குடும்ப பண்ணா வாழ்ந்துட்டு வரா. அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லா கொடிமகையிலையும் ஒரு புக்கா எழுதி இதை பப்ளிஷ் பண்ணதால அவங்க நாட்டுல ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறா. டிவி சேனல்லாம் அவளை கூப்பிட்டு வச்சு பட்டி எடுக்கிறாங்க. ஐலவா நடக்கிற ப்ரோக்ராம்ல அவளோட வாழ்க்கையில நடந்த எல்லா கொடிமகையிலையும் அப்படியே கேமரா முன்னாடி சொல்றா. அந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் இவளோட ப்ரோக்ராம பாக்குறாங்க. இவளோட பிட்டு படத்தை இதை தியேட்டர்ல பார்த்து கலடிச்சவனுங்க நீனுக்கு இவளோட இந்த பட்டியை பார்த்து அப்படியே கலங்கி போறாங்க. ஹீரோயின் பட்டி கொடுக்குற இந்த ப்ரோக்ராம அவங்க அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. என் பொண்ணு அண்ணனுக்கு நட்டு உதவி கேட்டு வீட்டுக்கு வந்தபோது நான் அவளுக்கு உதவி பண்ணியிருந்தா எதெல்லாம் அவ வாழ்க்கையில நடந்திருக்காயத அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்படியே கலங்கி போறாங்க. சொந்த பொண்ணோட பிட்டு படத்தை இதை தியேட்டர்ல போய் பார்த்து ரசிச்ச அப்பனும் ஹீரோயினோட பட்டியை பார்த்து அப்படியே கலங்கி போறான். எனக்கு நடந்த இந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த புக்கை நான் எழுதேனேன். அதுக்காகத்தான் இந்த பட்டியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பட்டியை முடிச்சுக்கிறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவளோட சொந்த வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா இவ சந்திக்கிறா. நடந்த எல்லா கில்மா விஷயங்கள இவங்களும் மறந்து ஹீரோயினை மன்னிச்சு திரும்பவும் அவங்க மகளா ஏத்துக்கிறாங்க. நம்ம வாய்வையில செய்யறத நம்ம அப்பாவை பார்த்துட்டாரு அந்த ஞாபகம் அவரை விட்டு போகுமா? அவரு சாவுற வயிறக்கும் அது அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கியம அப்படின்ற நினைப்பு இவ ஹீரோயின் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு உள்ள வரா. அவங்க எல்லாரையுமே சந்தோஷமா அப்படியே ஒரு குடும்பமா உள்ள போறதை காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க.